பாரதி உலா 2025 பாரத நாடு பாருக்கெல்லாம் திலகம். வழங்குவோர் டெக்னோ ப்ராடக்ட்ஸ், தபம்ஸ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ், ஆடிட்டர் NRK, சாவித்ரி ஃபவுண்டேஷன், மணிவாசகர் பதிப்பகம், சென்னை சாய் சங்கரா குரூப் ஆஃப் மேட்ரிமோனியல்ஸ், பாரதி பிரியா ட்ரஸ்ட் மற்றும் விசு கல்வி அறக்கட்டளை. நம் பொருத்த சிந்தனையில் தேனீக்களை சார்பாக பாரதி உலா 2025 நம்ம 26 வந்துட்டோம். இருந்தாலும் இது ஷெடியூல் பண்ணது 20. அந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்புரை நிகழ்த்துவதில் மிகுந்த சந்தோஷமும் மன மகிழ்ச்சியும் அடைகிறது. இங்கே இருக்கக்கூடிய எல்லாருக்கும் அவங்கவுங்க துறையில் மிகச்சிறந்த அனுபவம் இருக்கு. பசங்களுக்கு அவங்களோட கல்வி அறிவில் மிகச்சிறந்த அனுபவம் இருக்கு என்று சொல்லி இந்த அனுபவத்தை பகிர்ந்து கொள்வதற்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். முருகா 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 வருவாய் மயில் நீதியிலே வடிவேலுடனே வருவாய் தருவாய் நலமும் தகமும் புகழும் தவமும் தினமும் தனமும் கணமும் முருகா 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 முருகா. கொடுமை நடப்பதற்கான முதல் காரணம் அதை யாரும் துணிந்து எதிர்கொள்வதில்லை என்பதுதான் உண்மை. நாம் அநீதியை ஆதரித்தால் கொடுமை வளரும். கொடுமை என்றால் என்ன? ஒரு மனிதனின் உரிமைகளை மறுக்கப்படுவது, ஒரு மனிதனின் உரிமைகள் மறுக்கப்படுவது, அவனின் உடல், மனம், மரியாதை பாதிக்கப்படுவது, இவைதான் கொடுமை. இன்றைய சூழலில் கொடுமைகள் பல வடிவங்களில் நடக்கிறது. வேலைகளில், பள்ளிகளில், தெருக்களில், இவை அனைத்தும் பெண்களின் வாழ்வை நிர்லாக்குகிறது. பெண்கள் தான் இன்றைய காலங்களில் கொடுமைக்கு மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். ஏனென்றால் குடும்ப வன்முறை, குழந்தை திருமணம், பாலியல் வன்கொடுமை, குழந்தை தொழிலாளர், இவை அனைத்தும் பெண்களின் வாழ்வை இருளாக்குகின்றன. ஒரு பெண் துணிந்து வேலைக்கு சென்று வீடு திரும்பும் போது பாதுகாப்பு இன்றி பயத்துடன் வாழ்கிறார். பாதுகாப்பு இன்றி பயத்துடன் வாழ்கிறார். இது நியாயமா? மனித தன்மையா? குழந்தைகள், இன்றைய கால குழந்தைகள் கொடுமைகளின் பலியாட்கள். சிறு குழந்தைகள் கூட தொழிலாளர்களாக, பிச்சைக்காரர்களாக கொடுமைக்குள்ளாக்கப்பட்டனர். குழந்தைகளின் கைகளில் புத்தகம் இருக்க வேண்டிய இடத்தில் வேலை கருவிகள் இருக்கிறது. புத்தகம் இருக்க வேண்டிய இடத்தில் வேலை கருவிகள் இருக்கிறது. போதைப் பொருட்களும் ஒரு வகையான கொடுமைதான். மது, புகை, போதைப் பொருட்கள் இது ஒரு மனிதனின் பிரச்சனை மட்டுமல்ல, ஒரு குடும்பத்தின் பிரச்சனை. ஒரு குடிகாரனால் ஒரு மனைவியின் கனவுகள் சிதைக்கின்றன. அதே குடிகாரனால் குழந்தைகளின் எதிர்காலம் சீர்குலைகிறது. நண்பர்களே, கொடுமையை எதிர்த்து போராட ஆயுதம் தேவையில்லை, துணிவு ஒன்று போதும். தவறு நடந்தால் மௌனம் காக்காதே, தவறு நடந்தால் மௌனம் காக்காதே. சட்டங்களை அறிந்து கொள். பாதிக்கப்பட்டவர்களுக்கு துணை. இளைஞர்களே, நாளை இந்தியாவின் தூண்கள் நீங்களே. நாம் மாறினால் சமுதாயம் மாறும். நாம் எழுந்தால் கொடுமை சாயும். சுதந்திரம் பெற்று இத்தனை ஆண்டுகளில் அணு ஆயுத அரங்கில் தன்னை நிலைநிறுத்திக் கொண்ட பெருமிதம், இளையோர் பலம் அதிகம் கொண்ட கர்வம், வல்லரசாகி கொண்டிருக்கும் நாடுகளின் பட்டியலில் இருக்கும் கம்பீரம் என இத்தனை சிறப்புகளை கொண்டது நமது தேசம். பாரத நாடு பாருக்கெல்லாம் திலகம். அத்திலகம் ஒளி வீசி பிரகாசிப்பதற்கு காரணம் அதன் பண்பாட்டாலும் கலாச்சாரத்தாலும் ஒப்பற்ற நெறிகளாலும் பகுத்துண்ணும் பெற்றியாலும் சீர்த்த நாகரிகத்தாலும் என்றால் அது உண்மை, வெறும் புகழ்ச்சி அல்ல. ஆம், அன்று இந்தியா என்று ஒரு நாடுண்டு, ஏலம் கிராம்பு பெறுவதுண்டு, பொருளும் பொருளும் மிகையுண்டு, போக்கறியாதவர் பலருண்டு என
பெருமை சேர்க்கின்றன. பில் கேட்ஸ் என்ன கூறுகிறார் என்றால், இந்தியாவின் பலமானது அவர்களிடம் இருக்கும் பொன்னோ பொருளோ இயற்கை பலங்களோ அல்ல, அது இந்தியர்களின் அறிவு திறன் என்று கூறுகிறார். கணித அறிவும் பிரச்சனைகளை தீர்க்கும் திறனும் இந்திய ஊழியர்களை உலக அரங்கில் தனித்து காட்டுகின்றது. கொரோனா பெருந்தொற்று காலத்தில் கோவிஷீல்டு மற்றும் கோவேக்சின் போன்ற தடுப்பூசிகளை 1 பில்லியனுக்கும் அதிகமான அளவில் உற்பத்தி செய்து உலக நாடுகளுக்கு விநியோகித்தது. ஏழை நாடுகளுக்கு இலவசமாக வழங்கியது. அமெரிக்கா வேண்டுமானால் வல்லரசான நாடுகளில் ஒன்றாக இருக்கலாம், சீனா வேண்டுமானால் பொருளாதாரத்தில் முன்னணி நாடாக இருக்கலாம். ஆனால் அன்பிலும் மனித நேயத்திலும் சேவை மனப்பான்மையிலும் சிறந்த தேசம் நம் தேசம். வெட்டப்பட்ட மரங்கள் அல்ல நாம், விதைக்கப்பட்ட விதை என்பதை உலகிற்கு உணர்த்துவோம். ஏங்கி நிற்கும் எதிர்கால தூண்கள் அல்ல நாம், நாளைய பாரதத்தை, வளர்ச்சி இந்தியாவை தாங்கி நிற்கும் தூண்களை நாம் என்பதை உலகிற்கு உணர்த்துவோம். பாரத சமுதாயம் வாழ்கவே, வாழ்க வாழ்க, பாரத சமுதாயம் வாழ்கவே, ஜெய 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 பாரத சமுதாயம் வாழ்கவே என்று கூறி எனக்கு உரை முடிக்கிறேன். ஞானம் என்பது வெறும் புத்தக அறிவல்ல, எது சரி எது தவறு என்று பிரித்தறியும் பகுத்தறிவு. இக்கட்டான சூழலில் நிதானமாக செயல்படும் மன வலிமை, மற்றவர் வழியை தன் வழியாக உணரும் கருணை, இவை அனைத்தும் ஒரு பெண்ணுக்கு இயல்பாகவே குடிபெயர்ந்திருக்கின்றது. ஒரு பெண் கல்வி அறிவு பெறும்போது அவள் ஒரு தனி மனிதனாக மட்டும் வளர்வதில்லை, ஒரு சமுதாயத்தையே அறிவொளி பெறச் செய்கிறாள். தாய் என்பவள் உடல், தங்கை என்பவள் தோழி, மனைவி என்பவள் சரிபாதி. இவ்வாறாக ஒவ்வொரு வடிவிலும் ஒரு பெண் தனது ஞானத்தால் அவள் குடும்பத்தை காக்கிறாள். பாரதி வாழ்ந்த காலத்தில் பெண்கள் அடுப்படியில் உறங்கி கிடந்தார்கள். பெண்ணுக்கு ஏன் அறிவு என்று கேட்ட சமுதாயத்தை பார்த்து பாரதி சீறினார். பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரில் பெண்கள் நடத்த வந்தோம் என்று முழங்கினார். பெண் ஞானம் என்பது வெறும் ஏட்டுக்கல்வி அல்ல, அது சுயமரியாதை என்று கூறினார். ஔவையார் மன்னர்களுக்கே அறம் போதித்த ஞான கிழவி, அறிவற்றார் அஞ்சுவது அஞ்சாமை என்ற அறத்தை போதித்து அதியமானுக்கும் தொண்டைமானுக்கும் இடையே போர் வராமல் தடுத்தவர். இரண்டாவதாக சரளாதேவி சமுதிராணி, பாரதியை வியந்து பாராட்டிய பெண்மணி. நாட்டு விடுதலைக்காக அறிவை மட்டும் ஆயுதமாக்காமல் ஆன்மீக பலத்தையும் வீரத்தையும் இணைத்த ஞானத்தை பெண்களுக்கு போதித்தவர். மூன்றாவதாக ராணி மங்கம்மாள், ஒரு பேரரசை ஆளும் போது வெறும் புத்திசாலித்தனத்தை மட்டும் பயன்படுத்தாமல் தொலைநோக்கு ஞானத்தோடு சாலைகள் அமைப்பதும் அன்ன சத்திரங்கள் கட்டுவதும் தான் ஒரு உண்மையான ஆட்சி என்பதை நிரூபித்தவர். ஆகையால் நண்பர்களே, ஞானம் என்பது புத்தகத்திலிருந்து கிடைப்பதல்ல, அது ஒரு பெண்ணின் ஆன்மாவிலிருந்து பிறப்பது. ஔவையார் முதல் அன்னை வரை பாரதி கண்ட இந்த ஞானத்தினால் தான் இன்றும் இந்த கலாச்சாரம் உயிர்ப்புடன் இருக்கிறது. கவிதை என்றால் பாரதி என்று எல்லோருக்கும் தெரியும். பாரதியின் கவிதைகள் வெறும் உடலுக்கோ இல்ல உள்ளதுக்கோ மதிப்பு தருவது இல்லாமல் சுதந்திர போராட்டத்தினை ரசத்திலேயே ஊற வைத்தது பாரதியின் கவிதைகள். பாரதியின் கவிதைகளை குறிப்பிடும் பொழுது பாரதி கவிதை பாடினால் இறந்த பிறம் கூட எழுத்து நிற்கும் என்பார்கள். அந்த உத்துவேகத்தை கொடுத்தது பாரதி தான். அவை அருளிய ஆத்திசூடி என்பதை மேலும் நிறைவேற்றி தன்னுடைய நெஞ்சில் இருக்கக்கூடிய கடலை புலிகளின் வழியாக எழுத்தோவியங்களின் வாயிலாக புதிய ஒரு ஆத்திசூடியை படைத்தவர் பாரதி தான். அறம் செய்ய விரும்பு ஆழ்வது சினம் என்ற ஆத்திசூடியை பின்பற்றி பாரதி நவீன ஆத்திசூடியை படைத்தார். அவர் ஔவையார் பாடியது உயிரை மட்டும் வைத்து பாடினார். இவர் வெறும் உயிரில் மட்டும் அறங்கள் இருந்தால் போதாது, மெய்யிலும் வேண்டும் என்று மெய்யெழுத்துக்களையும் சேர்த்து கொண்டார். உயிரிலோ மெய்யிலோ இருந்தால் மட்டும் பத்தாது, உயிர் மெய்யிலும் வேண்டும் என்று அனைத்து எழுத்துக்களையும் எழுதினார். அச்சம் தனி ஆண்மை தவறே என்று சொல்லிக்கொண்டே போகிறார். சினிமாக்காரர்கள் இங்கே அரசியல் நடத்தியார், அரசியல்வாதிகள்
நாடகம் நடத்துகிறார்கள். அப்பாவி மக்கள் மாற்றிய தப்பாமல் ஏற்கிறார்கள். எப்போதும் ஏமாறி பார்த்தேன். இதோ மரப்படுக்கையில் மனநாயகம், அதோ மரணப்படுக்கையில் ஜனநாயகம். காக்கை குருவி உஞ்சாய், இங்கே காணிடமெல்லாம் பழஜாய். வேள்விகள் தேர்வு முதல் தேர்தல் வரை ஜாதிகளே தகுதியானால் இங்கே தகுதி இருக்கிறேன். சுந்தர தமிழை அமுத சென்றாய் நீ சொல்லி, இங்கே சந்து குண்டுகள் எல்லாம் ஆங்கில பள்ளி. அம்மாக்கள் எல்லாம் நம்பிகிறார்கள், அப்பாக்கள் எல்லாம் நாடுகிறார்கள். ஐயோ தமிழ் கற்றோர் தம்பிகளாய் போனார்கள், ஏன் பிறகு மந்திகளாய் போனார்கள். சிங்கள தீவுக்கோர் பாலம் அமை, கங்கை காவிரியை இணை, சந்திர மதத்திய கண்டுகளில் கல்வி தேர்ப்பொருட்கள் சாத்தியங்கள். எத்தனை கனவுகள், எத்தனை கனவுகள். கப்பலூட்டிய தமிழனின் கனவு மேம்பட சுதேசியத்தை கையிலெடுத்து செய்வதை துணிந்து செய். பாரத அன்னையில் பாதம் பணித்து சுப்பிரமணிய சிவத்தை நெஞ்சில் ஏந்தி பச்சோதிகளை களையெடுக்க செய்வதை துணிந்து செய். நமது தேசமுது என்ற தேச உணர்வோடு ஒற்றுமையாய் செய்வதை துணிந்து செய். எடதா அறிவாயிரம் உன்னை வெல்ல யாருமில்லை என்று செய்வதை துணிந்து செய். தமிழை வைத்து வாழ்ந்தவர்கள் எல்லாம் பாரதியை பகைத்தால் செய்வதை துணிந்து செய். எட்டயபுரத்து எரிமலையை உந்தன் மண் பயனுற செய்வதை துணிந்து செய். எண்ணிய முடிதல் வேண்டி பார்த்த மைந்தர்களை செய்வதை துணிந்து செய். வாழ வழிகொடு கண்ணம்மா பாடிய பாரதி வீழாதிருக்க விழிகொடுத்த செல்லம்மாவாக செய்வதை துணிந்து செய். போராட்டம், புரட்சி, வாழ்க்கை, உளவியல் அனைத்தும் உன்னிலிருந்து எடுத்து செய்வதை துணிந்து செய். திருவனந்தபுரத்திலே மிருகக்காட்சி சாலை, மிருகக்காட்சி சாலையில சிங்கத்தை கண்டு பாரதியார் சொல்கிறார், காட்டு ராஜாவே கடிராஜன் வந்திருக்கிறேன். காட்டு ராஜாவே நீ காட்டு ராஜா, நான் கடி ராஜா. என்ன செய்ய முடியும் உன்னால்? அந்த சிங்கம் வயிறு நிரம்பி இருந்துதான் பாரதியார் தப்பித்து விட்டார். தோல்வியை கண்டு கலங்காடி. எட்டயபுரம் அரண்மனையில் காந்திமதிநாதன் என்பவர் பாரதியாரை பார்த்து சொல்கிறார், பாரதி அடி சின்ன பெயர். உடனே பாரதியார் சொல்கிறார், காரில் உள்ளத்தான் காந்திமதிநாதனை பார் அடி சின்ன பெயர். தோல்வியை கண்டு கலங்காடி. அவனுக்கு உண்ண உணவில்லை, ஆனால் கனவு கண்டான் ஜகத்தினை ஆளுவோம் என்று. தோல்வியை கண்டு கலங்காடி. பாரதியின் எழுத்துக்கள், கவிதைகள் அணுகுண்டுகள், எப்பொழுதும் வெடிக்கும், எப்பொழுதும் வெடிக்கும். அவரது கவிதைகளை படிப்போம், கவிதையை வாசிப்போம், நேசிப்போம். அடிமைத்தனத்தையும் அச்சத்தையும் அடியோடு வேறெடுக்க புறப்பட்டார். அடிமைத்தனத்தையும் அச்சத்தையும் அடியோடு வேறெடுக்க புறப்பட்டார். பெண் அடிமையும் பாரதியும் பேச்சில் வேண்டாம் என கூறி அச்சமின்றி அடிக்கிறவே ஆவேசமாக புறப்பட்டார். பாரத ஆலையின் வினம் முடிக்க வீடு கொண்ட பாரதி சாரதா தான் என்று சரித்திரம் படைத்தான் பாரதி. புதியன விரும்பிய பாரதி கணவரை புகழ்ந்தேன். மிக்க நன்றி. கம்பனுக்கு பிறகு கவிபாட ஆளுந்தி, கம்பனுக்கு பிறகு கவிபாட ஆளுந்தி 800 ஆண்டுகள் ஏங்கிய எங்களுக்கு, 800 ஆண்டுகள் ஏங்கிய எங்களுக்கு தமிழ்தாய் தந்த தவப்புதல்வன். அன்று பாரதி கலங்கி உதித்த கண்ணீர் துளிகள், இன்று எங்களை கவியனாய் செதுக்கிய ஒளிகள். பாரதி கவிதையை வாழ்க்கையாக, வாழ்க்கையை கவிதையாக, கவிதையை வாழ்க்கையாக, வாழ்க்கையை கவிதையாக சொன்ன ஜீவர்கள். பாரதி நெருப்பை உச்சரித்தவன் மட்டுமல்ல, உற்பத்தி செய்தவன். பாரதி தேசிய இயக்கத்தில் தெம்மாங்கு பாடி, தேசிய இயக்கத்தில் தெம்மாங்கு பாடி மின்சார அலைகளாக வீடு நடைபெற்றவர், மின்சார அலைகளாக வீடு நடைபெற்றவர். வெள்ளையனை எதிர்த்து வேங்கையாக மாற, வெள்ளையனை எதிர்த்து வேங்கையாக மாற பாடல்களால் புரட்சி படை திரட்டிய பாவனம் பாரதி.
பாரதி உலா 2025 பாரத நாடு பாருக்கெல்லாம் திலகம் வழங்கியோர் டெக்னோ ப்ராடக்ட்ஸ், தபம்ஸ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ், ஆடிட்டர் NRK, சாவித்ரி ஃபவுண்டேஷன், மணிவாசகர் பதிப்பகம், சென்னை சாய் சங்கரா குரூப் ஆஃப் மேட்ரிமோனியல்ஸ், பாரதி பிரியா ட்ரஸ்ட் மற்றும் விசு கல்வி அறக்கட்டளை.